இருக்கணும் என்று வேலையாளிகளை நாய் துரத்துவதை போன்று இன்றைய நன்றி கட்ட முதலாளிகள் துரத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இஸ்லாமிய பார்வையிலே கேடுகட்ட மிருகத்தோடு ஆக கேடுகட்ட மிருகம் என்பதாக இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, உழைப்பாளிகளுக்கு எப்போதும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், உழைப்பாளிகள் வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா அந்த உழைப்பாளிகள் கைகளை பிடிச்சிட்டு முத்தம் கொடுப்பாங்களாம். என்னைக்காவது பண்டாரி கையை பிடிச்சி, நோன்புக்கு கஞ்சி டாக்டர் கையை பிடிச்சி நான் முத்தம் கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் கையை பிடிச்சாது பார்த்துருக்கிறோமா? எத்தனையோ பேர் வேலை செய்ய இந்த வேலையாட்கிட்ட கையை கொடுத்தா உன் கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமா, இல்ல உன் லங்ஸ் செயல்படுறது நின்று போயிருமா? என்ன ஒரு கேவலமான ஒரு தீட்டு, மோசமான எண்ணம் இது. இதெல்லாம் மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவள் அதை நாம கையில எடுத்து அவன் வேலை செய்ய வந்தவன் அவன் வாசல்ல நிற்பான். இதெல்லாம் முற்றிலும் தவறான ஒரு பழக்கம். ரசூலுல்லாஹ் வேலையாட்களுடைய கைகளை பார்த்தா அது உன்னதமான கரங்களை தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. ஏன் அந்த கரங்கள் துவா செஞ்சா கபூலாகும். நான் இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்கள், மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஒருமுறை தன் அமைச்சர்களோடு என்ன செய்யறாரு, ஒரு ஊருக்கு புறப்பட்டு போகும் பொழுது ஃபுலைல் இப்னு இயால் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசரை சந்திக்க போனார். சந்திக்க போகும் பொழுது அவர்கிட்ட முசாஃபா செய்யறார். அந்த நேரத்தில் ஒரு இருட்டு, ஒரு கடுமையான இருள் சூழல். அந்த இருள் சூழல்ல மன்னர் பாதுஷா ஹாரூன் ரஷீத் என்ன செய்யறாரு, ஃபுலைல் இப்னு இயால்கிட்ட கையை கொடுக்கும் பொழுது இவர் கவனிச்சுட்டாரு. ஃபுலைல் இயாலுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மகிட்ட கையை கொடுத்துருக்கிற கைக்கு பெரிய பணக்கார கையே, பெரிய பணம் முதலாளி படைத்த கையே. பொதுவா இந்த பணம் படைத்தவர்கள் கரங்களை வாங்கி பாருங்க, அந்த கரங்களோட கையை கொடுத்து பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த கை ஒரு வேலை செய்ய மாட்டான். வீட்டுல இருக்கிற கிளாஸ் தூக்கி அந்த பக்கம் வைக்க மாட்டான். வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன வேலையை கூட செய்ய மாட்டான்.